இந்த பிரம்மாண்ட பேருந்த மாசா ஸ்டைலா யார் ஓட்டுறாங்க பாருங்களேன். என் பேரு ஸ்ரீதேவி. நான் திருநங்கை டிரைவரா இருக்கிறது பெண்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்மள மாதிரி இன்னைக்கு ஒரு பெண்ணோட பெண்ணா இருந்து அவங்க ஒரு திருநங்கை ஓட்டுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எல்லாருமே உற்சாகப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுடைய முதல் திருநங்கை ஓட்டுநர் இப்படி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. திருநங்கைகளுக்கு படிச்ச திருநங்கைகளுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு வேணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். சின்ன சிறுச்சுங்க எல்லாருமே 25, 26 வயசு, ஒரு 22 வயசு உள்ள பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அவங்களாம் படிச்சுட்டு தான் வர்றாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த சிஎம் சார்கிட்ட, விஜய் சார்கிட்ட நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். பல திருநங்கைகளுக்கும் இவங்க ஒரு முன் உதாரணம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லுக்கு மேல்பட்டியை சேர்ந்தவங்க தான் திருநங்கையான ஸ்ரீதேவி. அரசு பேருந்து மிகுந்த துணிச்சலோடு பாதுகாப்பாவும் இவங்க இயக்கிட்டு வராங்க. அதுவும் ஓட்டுநர் பயிற்சி முடிச்ச இவங்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல தற்காலிக ஓட்டுநர் பணி கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி வழங்கியிருக்காங்க. இப்போ புதுக்கோட்டையுடைய புதிய பேருந்து நிலையத்தில இருந்து திருச்சி வரைக்கும் அந்த நெரிசல் மிகுந்த சாலையில அனுபவம் வாய்ந்த இவங்க தான் ஓட்டிட்டு இருக்காங்களாமா. தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை அரசு பேருந்து ஓட்டுநர் அப்படின்ற பெருமையுமே ஸ்ரீதேவி கொண்டு இவங்க இந்த பணியில செய்யறதுக்காக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் திருநங்கைகள் அமைப்புடைய தலைவியான அசினா அவர்களுமே உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து தனக்கு வழங்கப்பட்ட இந்த தற்காலிக பணியை அரசு நிரந்தரமாக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை ஏற்று அரசு இவங்களுக்கு உடனடியா உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹார் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.